ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். ராஜ் வந்து அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ஒரு வழியாக திருச்சிக்கு போயிடுறாங்க. திருச்சியில் போய் அந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போடுறாங்க. இந்த மாதிரி நான் வந்து கண்ணனோட ஃப்ரெண்டு பேசுகிறேன், கண்ணனோட ஃப்ரெண்டு தானே நீங்களும் அப்படின்னு சொல்லி எல்லா விவரத்தையும் கேட்டுறாங்க. ஆமாம்மா, என்ன விவரம்னு சொல்லி அப்படின்னா, அண்ணா ப்ளீஸ் நான் உங்களை பார்க்கணும், நீங்கள் வாங்கண்ணா, நான் திருச்சியில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸ்லாம் சொல்லிடுறாங்க. அவரும் பைக் எடுத்து வந்துடுறாரு. ஆனால் வந்து கரெக்டாக நிற்கும் போது, நான் தான் அம்மா, நீ ஃபோன் போட்டே இல்லை ஸோ அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. கண்ணனோட ஃப்ரெண்டு ஒன்று, ஆனால் நான் தான் ராஜி, என்ன தெரியுமா சொல்லுமா அப்படிங்கிறாங்க. என்ன உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா, நான் ஒரு எமர்ஜென்சியாக கண்ணனை பார்க்கணும், உங்கள் வீட்டில் தான் இருந்தானே. ஆமாம்மா, அங்கேருந்து வந்து எங்கள் வீட்டில் தான் இருந்தான் கொஞ்ச நாளைக்கு, ஆனால் இப்போ இல்லையே அப்படின்னு. இப்போ இல்லை, இப்போ எங்கே போயிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவன் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு யாருக்கோ போயிருக்கான்னு சொன்னாம்மா, பெங்களூருக்கு போயிருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ, பெங்களூர்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, தயவு செஞ்சு நீ மட்டும் பெங்களூருக்கு போகும்னு சொல்லிடாதடி, வா நம்ம கிளம்புவோம், இப்போயே ரொம்ப லேட் ஆச்சு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. இருடி, நான் விவரம் கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. ஆனால் ப்ளீஸ்ண்ணா, பெங்களூரில் யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்களா, உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இருப்பாங்களா, அவங்களுடைய நம்பர் யாராவது கொடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா, ரொம்ப எமர்ஜென்சின்னு அப்படின்னு ராஜு கேட்குறாங்க. இல்லைம்மா, எனக்கு அது யாரும் தெரியாதே, நீ என்ன பிரச்சனை எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிற அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே இருக்கார். யார் நம்பர் சொல்லலாம், என்ன ஏது அப்படின்ட்டு. இந்த பக்கத்தில் கல்மண்டபத்தில் இன்னொருத்தவங்க வீடு இருக்குது, அவனோட ஃப்ரெண்டு தான் அவனும், ஸோ அவன்கிட்ட வேணால் கேட்டு பார்க்கலாம் கண்ணன் எங்கே இருக்கான் அப்படின்னு. ஆனால் எனக்கு எதுவும் பிரச்சனையை மாட்டி விட்டுருவிய மாட்டேன், பார்க்கறதுக்கு ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்குது, எனக்கும் கண்ணனுக்கு இதனால் எதுவும் பிரச்சனை வந்துடாதானே. இல்லைன்னா அப்படிலாம் கிடையாது, என்னை உங்கள் தங்கச்சி மாதிரி நினச்சிக்கோங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படிங்கிறாங்க. சரி வாமா போகலாம் அப்படின்ட்டு அவரும் கூட்டிகிட்டு போகிறாரு. அடுத்து இங்கே வீடை காட்டுறாங்க. வீட்டில் வந்து மீனாவோட நாத்தனார் அரசி, அவங்க தம்பி கதிரோட தம்பி, இவங்க எல்லாருமே காலேஜ் விட்டு வந்துடுறாங்க. மீனாவும் ஆஃபீஸ் விட்டு வந்துடுறாங்க. என்ன 2 பேரும் ஒன்பது வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க. வர வழியில் பார்த்தேன், சரி வா அப்படியே போன்ட்டு நாங்கள் பேசிக்கிட்டே அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு வர்றாங்க. என்ன காஃபி எதுவும் வேணுமா அப்படிங்கிறாங்க. மீன் வந்துட்டு காஃபி சூடாக போட்டுக்கிட்டால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி இரு போட்டுட்டு வர்றேன், உனக்கும் காஃபி வேணுமா அப்படின்னு அரசியை பார்த்து கேட்குறாங்க. வேண்டாமா, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. போட்டுட்டு வரேன்டி, அவளை போடுறேன் இல்லை சேர்த்தேன்னு. சரி அப்போ போட்டு கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன மாதிரி ஒரு மாமியார் வர்றதுக்கும் நீ ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு மீனை பார்த்து கேட்குறாங்க. ஆமாம்மா, ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும், அதே போல் நீங்களும் தான் என்ன மாதிரி ஒரு மரமாக வர்றதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுக்கணும். அது சரி, நல்லா பேசுகிற. சரி எங்கே அவளுக்கான ராஜி அப்படிங்கிறாங்க. ராஜி நீ இன்னும் வரலையா அப்படிங்கிறாங்க. இல்லை வரலையா அப்படிங்கிற. கரெக்டாக கதிர் அனார டைனிங்கல்லேருந்து தண்ணி குடிக்க வராரு. ஆனால் ராஜி நீ இன்னும் வரல, உன்ட்டு எதுவும் ஃபோன் போட்டு எதுவும் லேட்டாகும்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை என்கிட்ட ஒன்றும் சொல்லலை அப்படின்ட்டு அவர் கூட போயிடுறாரு. அடுத்து அரசி பார்க்குறாங்க. பாருங்கள், நம்ம தான் காணும்னு சொல்லி ரொம்ப டென்ஷனாக இருக்கும், அவன் பாருங்கள் எவ்வளோ கூலாக இருக்கான் அப்படிங்கிறாங்க. மீனா வந்துட்டு இல்லை அவரும் டென்ஷனாக இருப்பார், நம்மக்கிட்ட அந்த டென்ஷனை காட்ட வேண்டான்ட்டு அவராட்டி பேசாமல் இருப்பாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி மீனை சமாளிச்சிடுறாங்க. அவளோட ஃப்ரெண்டு யாருன்னு தெரியுமா, ராஜியோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அரைச்சிட்டு கேட்குறாங்க. எனக்கு யாரும் தெரியாதேமே அப்படிங்கிறாங்க. சரி எங்கே போயிடப்பறா, வந்துருவா இப்போ அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. அவங்களும் காஃபி கொண்டு வந்துடுறாங்க. காஃபியை குடிச்சிட்றாங்க 2 பேருமேவும். திருப்பி சொல்கிறாங்க, இன்னும் இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஆளக்கானோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இன்னும் ஆளக்கானோம், ஃபோன் போட்டு பார்ப்போமா அப்படின்னு பார்த்தா ஃபோனு வீட்டில் இருக்குது, ஃபோன் எதுவுமே இல்லை, அவள் கையில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே வீட்டை காட்டுறாங்க. அந்த கல்மண்டபத்துக்கிட்ட இருக்கிற ஃப்ரெண்டாகவே பார்த்துறாரு. ஆனால் நான் வந்து கண்ணனை பற்றி விவரம் கேட்க வந்திருக்கேன், ப்ளீஸ்ண்ணா எனக்காக தகவல் சொல்லுங்கண்ணா அப்படிங்கிறாங்க. டே கண்ணன் எங்கடாண்ணே, அவன் இங்கே தான் இருந்தான் 1 வாரம், ஆனால் பட் இப்போ இல்லையே, அவன் பெங்களூர் போகிறதால சொல்லிட்டு போயிட்டான் அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்டு பெங்களூருக்கு அங்கெல்லாம் இல்லைடா, அவன் துபாய்க்கு போகிறதால சொன்னான் அப்படிங்கிறாங்க. எனது துபாய், ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லி ராஜ் இங்கே ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க. என்னம்மா என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, நீ ஏன் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணுற அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி அவங்க விவரத்தெல்லாம் சொல்கிறாங்க. அவன் வந்து என்னை ஏமாற்றிட்டானா, என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன், நானும் மண்டபத்துலேருந்து ஓடி போனேன், ஆனால் அவன் ஆசைப்பட்டது ஃபுல்லாமே என் பணத்துக்கு, ஸோ என் பணம் என் நகை எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிட்டியான், அது வாங்குறதுக்காக தான் இப்போ இவ்வளோ தூரம் நான் போராடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க விவரத்தெல்லாம் சொல்கிறாங்க. உனக்கும் கண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைனா எனக்கு கல்யாணம், கண்ணனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகலை, கதிர் தான் எனக்கு வந்து கல்யாணம் பண்ணியிருக்கான். பாவம் இப்போ கதிர் என்னால் ரொம்ப வீட்டில் கஷ்டப்படுறான், அவங்க அப்பாவும் ரொம்ப அவனை வைக்கிறாங்க, திட்டுறாங்க, எங்கள் அண்ணன் வேறு அவனை அடித்து போட்டான், நகை எங்கே பணம் எங்கன்னு சொல்லி கேட்டு எனக்கு அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை எப்படியாவது கண்டுபிடிக்கலாங்கிறதுக்காக தான் நான் கண்ணனை தேடுறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து இவங்க வந்துடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு இவங்க பேசுகிறாங்க. வாடி வீட்டுக்கு போகலாம், நேரமாச்சு, மணி இப்போயே 4:30 ஆச்சு, 5 ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஐயோ 5 ஆயிடுச்சா, போச்சு வீட்டில் தேடுவாங்களே அப்படிங்கிறாங்க. ஓ உனக்கு இப்போ தான் தேடுவாங்கன்னு வருதா, நாளாக வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு லேட் ஆகும்னு நீ சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏன் ஃபோன் கொடுங்கிறாங்க. அவன் ஃபோன் நம்பர் யாருக்கு, எந்த நம்பருமே ராஜிக்கு தெரியாது. என்னடி ஒரு ஃபோன் நம்பர் தெரியாதா, சரி பாண்டியன் ஸ்டோர் கடை நம்பராக தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஐயோ தெரியாதே அப்படிங்கிறாங்க. சரி அங்கே உங்கள் சித்தப்பா இருக்கார்ல, அவர் நம்பர் தெரியுமா அப்படின்னு, எனக்கு தெரியாதே அப்படிங்கிறாங்க. எல்லாமே இப்போ யார் நம்பரும் மெமரி எனக்கு கிடையாது அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் ஹஸ்பண்ட் நம்பராக தெரியாதா அப்படிங்கிறாங்க. கதிர் கூட நான் பேசினதே இல்லை, அப்புறம் எப்படி எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. யார் நம்பரும் தெரியாது, நல்லா இருக்க நீ அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு பயங்கரமாக திட்டுறாங்க. அடுத்து இதுங்கிறாங்க, வா நம்ம போகலாம், இன்னும் துபாய்க்கு மட்டும் போயிடலான்னு சொல்லிடாது அப்படிங்கிறாங்க. சரி கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க. ஐயோ பாவம், என்னால் தான் கதிர் இவ்வளோ தூரம் ரொம்ப கஷ்டப்படுறான், எங்கள் அண்ணன்ட்டெல்லாம் அடி வாங்கணும், அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன், அந்த நகையும் பணத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ராஜி சொல்கிறாங்க. அம்மா உனக்கும் கதிர்க்கு தான் ஆகவே ஆகாது, செட்டே ஆகாது, இப்போ என்ன அவன் மேலே ரொம்ப
ரொம்ப நீ பாவம் படுற அப்படிங்க. பாவம் படுறது தப்பா? அவன் என்னால் கஷ்டப்படுறாங்க, எனக்காக ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இதுங்கிறாங்க. அடுத்து இங்கே வீட்டுக்கு வந்துட்டாங்க. மீனா எல்லோரும் இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் ஆளை காணுமேன்னு சொல்லி செந்திலும் வந்துடுறாரு. என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அம்மா தான் கால் பண்ணி முக்கியமான விஷயம் வான்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னு. ஐயோ எதுக்கத்தை இதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, இவர்கிட்ட மட்டும் தான் சொன்னீங்கன்னா இல்லை வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அப்புறம் தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி மீனாவை ஃபோன் போட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. மீனா கையில் ஃபோனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து அவங்க மாமாவும் வந்துடுறாரு. என்னக்கா ஏதோ ஃபோன் போட்டு என்னை வர சொன்ன சீக்கிரமாக எதுக்குக்கா அப்படிங்கிறாங்க. ராஜியை காணும் அப்படிங்கிறாங்க. போச்சு வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. சரி அவள் கையில் ஃபோன் போட வேணாம்னு சொல்லாதீங்க மாமா, அவள் கையில் ஃபோனும் இல்லை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்னது இந்த காலத்தில் ஃபோன் இல்லாத பொண்ணா? அவள் தான் எப்போயுமே செங்கல் மாதிரி ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டே அலைவாளே அப்படிங்கிறாங்க. அந்த ஃபோனாவா ஓடி வரும்போது போட்டுட்டு வந்துட்டாலாம், வீட்டில் தூக்கிட்டு வரலையா அப்படின்னு சொல்லி மீனா நக்கலாக சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன செய்யணும் ரொம்ப யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சொல்கிறாங்க அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருப்பாளோ அப்படிங்கிறாங்க. சான்ஸே இல்லைக்கா, அவங்களாம் போகவே மாட்டா அப்படின்னு அந்த மாமா சொல்கிறாரு. டே ப்ளீஸ்டா எனக்காக ஒரு தடவை போய் எட்டி பார்த்துட்டு வாடா, அங்கே கண்டா எதுவும் இருக்காளோ அப்படின்னு. சரிக்கா உன் மன திருப்திக்காக வேணால் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க மாமாவும் போகிறாரு. போய் பார்த்துட்டு வந்துடுறாரு. அக்கா நீ சொன்ன மாதிரி அங்கெல்லாம் அவள் யாருமே இல்லை, அவங்களாட்டும் அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க எல்லோரும் அப்படிங்கிறாங்க. ஐயோ இவ்வளோ நேரம் ஆச்சு, மணி 7:30 தாண்டுது, இன்னும் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லி வீட்டில் இங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. கதிர் இருக்கான், கதிர்கிட்டையும் கேட்குறாங்க. இதோ எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணை திட்டிகிட்டே இருப்பானா, அவனை கேளுங்க அப்படிங்கிறாங்க. அவர்கிட்டையும் கேட்குறாங்க. நான்லாம் ஒன்றும் யாரையும் திட்டலை, எனக்கு யாரையும் தெரியாது, எங்கே போனாலும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதோட முடிக்கிறாங்க. ராஜி கடைசி எங்கே தான் போனாங்க, எப்படி தான் வந்தாங்கன்னு கண்டுபிடிச்சிக்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. தேங்க்யூ.